நமஸ்காரம். நம்முடைய அறிவு, ஞானம் என்று வடமொழி சொல்லும். அறிவு நம் மொழி தமிழ் மொழி. அறிவு அறிவுன்னு சொல்லுகிறோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய சிலதை தெரிந்து கொண்டாக வேண்டும். அப்பதான் உண்மை அறிவு பெற முடியும். அறிவை கொடுப்பவர் யார்? அறிவு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது? அதுதான் ஆச்சரியமே. என் கண்முன்னே இருப்பது ஒரு நாற்காலின்னு எனக்கு அறிவு ஏற்படுகிறது. அதை நாற்காலி அறிவுன்னு சொல்லலாமா? என் கண்முன்னே ஒரு புத்தகம் இருக்கிறது, புத்தக அறிவுன்னு சொல்லலாமா? அப்படி என்றால் எத்தனை அறிவுகள் என்னிடத்தில் இருக்கும்? எத்தனை பொருள்களை தெரியுமோ, எத்தனை பேரை தெரியுமோ, அத்தனை அறிவு இருக்கும். உண்மைதான். அதை பற்றிய அறிவு நமக்கு ஏற்படுகிறது. அது அந்த பொருளை பற்றின அறிவு. இப்படி சொல்லும் போதே ஆட்டை பற்றிய அறிவு, மாட்டை பற்றிய அறிவு, புத்தகத்தை பற்றிய அறிவு, இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். ஆடு அறிவு, மாடு அறிவு, புத்தக அறிவு இருக்கட்டும். இரண்டு ஆடு, மாடு, புத்தகம், கோழி இதெல்லாத்தையும் எடுத்து விட்டால் வெறுமனே அறிவு 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 என்று இருக்கும். இந்த ஆத்மாவோடு அறிவு உள்ளது. அந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் இது புத்தகம்ங்கிற அறிவு வரும், இது மாடுங்கிற அறிவு வரும், இது நாற்காலிங்கிற அறிவு வரும். இது நாற்காலியும் புரிய வேண்டுமானால் முன்னமேயே என்னிடத்தில் ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிவு நாற்காலி அறிவு இல்லை. அந்த அறிவை கொண்டுதான் இது நாற்காலின்னு தெரிந்து கொள்ள முடியும். அப்புறம்தான் அது நாற்காலி அறிவு. நான் குழப்பவில்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் அறிவு. இதை யார் கொடுப்பார்? ஞான பிரதன் யாரு? ஆச்சாரியன், நம்முடைய குரு. அது சிறு வயதில் படிக்க தொடங்கினதிலிருந்து எத்தனையோ பேர் ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள். அதனால ஞானத்தை கொடுப்பவர் குரு. கொடுப்பவர்னு சொல்லும்போது ஏதோ வெளியிலிருந்து உள்ளே வந்து அறிவை புகுத்தி விட்டார் நினைக்க வேண்டாம். அதுக்கு தான் முதலே சொன்னேன், நம்ம இடத்துல அறிவு உள்ளது. ஆனால் அது சரியான பாதையில் அழைத்து போக வேண்டுமே. இதது இததுன்னு புரிய வைக்க வேண்டும். அதைத்தான் அவர் செய்கிறார். எனக்கு ஏதோ சொக்காய் வேஷ்டி வாங்கி கொடுக்கிறா போலே வெளியிலிருந்து அறிவு ஒன்றை வாங்கி கொண்டு வந்து என்னிடத்தில் புகுத்த முடியாது. உள்ளே என்னிடத்தில் அறிவு இருக்கிறது. அதை சரிவர பயன்படுத்தி விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, இந்த ஞானத்துக்கு விஷயம் யாரு? இலக்கு. எதை பற்றின அறிவு ஏற்பட வேண்டும்? அது இப்போதுதான் சொன்னேன். மாடு என்ற அறிவு, ஆடு என்ற அறிவு, புத்தகம் என்ற அறிவு. அது போதாது. உண்மையான அறிவு என்றால் நான் யார், என்னை படைத்த பிரம்மம் யார், அந்த பிரம்மமே உண்டா இல்லையா என்பது விசாரம் கூட பண்ணலாம். அது எல்லாமே அறிவு. ஆத்மாவை பத்தி, பரமாத்மாவை பத்தி விசாரிக்க வேண்டும். அதுதான் அறிவுக்கு பயன். பயன் என்றால் அறிவுக்கு இலக்குன்னு கொள்க. யார் கொடுப்பார்? குரு. அறிவு கொண்டு எதை கற்க வேண்டும்? ஆத்மா பரமாத்மாவை. இந்த அறிவை வளர்த்து விடுபவர் யார்? நமக்கு 2 4 ஒருத்தர் சொல்லி கொடுத்து விட்டாலும் அப்புறம் எத்தனையோ விஷயங்கள்லாம் வளர்த்து கொள்ள வேண்டாமா? அது நம்மோடு இருக்கக்கூடிய பக்தர்கள், பாகவதர்கள். என்னால் குரு நமக்கு பரமாத்மாவை பற்றி சொல்லிக் கொடுத்து விட்டாலும் அது போதாது. எத்தனை சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் ஏற்படும். அப்போதெல்லாம் தளர்ந்தும் போவோம், வளர்ந்தும் போவோம். அதுக்கெல்லாம் ஆறு கூட இருப்பார்கள். நம்மோட எப்போதும் இருக்கு நண்பர்கள், பக்தர்களான நண்பர்கள்.
அவர்கள் தான் அறிவை வளர்த்து விடுபவர்கள். அறிவை கொடுத்தவர் ஆசிரியர், அறிவுக்கு இலக்கு பகவான், அறிவை வளர்ப்பவர் அருகே இருக்கும் பக்தர்கள். அறிவுக்கு பயன், சரி அறிவு பெற்று விட்டேன், இது நாற்காலிங்கிற அறிவு வந்தது, பயன் என்ன? உட்காருவேன். இது புத்தகம்ங்கிற அறிவு வந்தது, பயன் படிப்பேன். அதுபோல் இது பகவான் என்கிற அறிவு வந்தது, இவர் பரம்பொருள் என்கிற அறிவு வந்தது, என்ன செய்வேன்? அவருக்கும் எனக்கும் உண்டான தொடர்பை தெரிந்து கொண்டு தொண்டு செய்வேன். அதுதான் அறிவின் பயன். நான் அவருடைய உடைமைன்னு தெரிந்து கொண்டு அவருக்கு தொண்டாற்றுவேன். அது பலம்னு சொல்லுவார்கள். எந்த பலத்துக்காக செய்கிறீர்கள்? பயன்னு சொல்லுகிறோம், அது பலம். கடைசியாய் அந்த பலத்தின் இனிமை அது. பலம்னா பழம் தானே. பெருமானுக்கு தொண்டு செய்வது பழம், பயன். அந்த பழத்தில் இருக்கக்கூடிய இனிமை, பழமே போதுமா? பழத்தை சாப்பிட்டேன் உடம்புக்கு நல்லது, நாவுக்கு சுவையாக இருந்ததா இல்லையா? அது வேண்டுமே. ஒரு வாழைப்பழம் சாப்பிடுகிறோம், ரொம்ப நல்லது. சீதாப்பழம் சாப்பிடுகிறோம், நல்லது. சுவை அது வேண்டுமே. அந்த சுவை வேறுபாடு இருக்கவே தானே இது ரஸ்தாளி, இது செவ்வாழைப்பழம், இது மலவாழைப்பழம், இது கற்பூரவல்லி, எவ்வளவு சொல்லுகிறோம். எல்லாம் வாழைப்பழம் தான், ஆனா சுவை. அதுபோல பெருமானுக்கு தொண்டாற்றுவது பழம், அதன் சுவை அவன் அடியவர்களுக்கு தொண்டு செய்தல். எல்லாருக்கும் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம், பிறருக்கு உதவி செய்தல். கடவுளுக்கல்ல, அதை தாண்டி இன்னும் தாண்டி பக்தர்களுக்கு, பிறருக்கு, தேவையானவர்களுக்கு, யாருக்கு சோறு வேண்டுமோ, படிப்பு வேண்டுமோ, இருக்க இடம் வேண்டுமோ, உடை வேண்டுமோ, எல்லாம் தொண்டு செய்தது. அதுதான் அந்த பழத்தினுடைய சுவை. அதனால அறிவுன்னு சொல்லும்போது அது ஒன்றும் நினைக்க வேண்டாம். அறிவை கொடுப்பவர் ஆச்சாரியன், அறிவுக்கு இலக்கு பரமாத்மா, அறிவை வளர்த்து விடுபவர்கள் அருகே உள்ள பக்தர்கள், அந்த அறிவுக்கு பலம் பகவானுக்கு தொண்டு, அந்த பழத்தில் இருக்கும் இனிமை சுவை அடியார்களுக்கு தொண்டு. அறிவுன்னு சொல்லும் போதே இந்த ஐந்தும் சுத்தி நிற்குமானால் அது உண்மையான முழுமையான அறிவு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.